வெல்கம் டு ஆல். ஸ்போக்கன் ஹிந்தில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கான பேலன்ஸ் உள்ள வேர்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்த்தோம், அதோட பேலன்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய கத்துக்கணும், பட் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோட கண்டினியூட்டிவ் வேர்ப்ஸ் கண்டினியூட்டிவ் பாருங்க. சிட், சிட் அப்படின்னா பைட் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவோம். பைட் உட்கார்றது. அடுத்தது கெட் அப், எந்திரிங்க அப்படின்னு சொல்றதுக்கு உட், உட் அப்படின்னா எந்திரிக்கிறது. அடுத்தது ஸ்டாண்ட், நில்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கட். அடுத்தது வாக், நடக்கிறதுக்கு வந்து சல். கேக்குறது, கேக்குறது கவனிக்கிறது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணுவாங்க. சுன் அப்படின்னா கேக்குறது கவனிக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது ஆஸ்க், ஆஸ்க் அப்படின்றதுக்கு பூச் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்கு, கேக்குறது. ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது கேக்குறதுக்கு மாங் அப்படின்னு கேட்பாங்க. சோ கேக்குறதுக்கு பூச் இல்லைன்னா மாங், ரெண்டுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டான்ஸ், டான்ஸ் அப்படின்னா நாச். ஹிந்தியில டான்ஸ் ஆடுறதுக்கு பேரு நாச். சிங், கா, எல்லாமே ரூட் ஒர்க்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். காவோட கா அப்படின்னு நம்ம அடுத்தது ஃபார்ம் பண்ணுவோம், பட் ரூட் ஒர்க் வந்து சிங்குக்கு கா. அடுத்தது கால், கூப்பிடுறது, அழைத்தலுக்கு புலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லேர்ன், கத்துக்கிறது, சீக். ஓபன், ஓபன் பண்றது கோல், கோல்னா ஓபன் பண்றது. அடுத்தது க்ளோஸ், க்ளோஸ் அப்படின்னா பந்த்கர் அப்படின்னு சொல்லுவோம். மூடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பந்த்கர். ஓகே. அடுத்தது கீப், கீப் அப்படின்னா ரக், வைக்கிறதுக்கு பேரு ரக். அடுத்தது பை, பைனா கரீத், வாங்குறது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்தது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.